ஒரு military grade certification இருக்கக்கூடிய ஒரு phone, IP68 இருக்கக்கூடிய ஒரு latest phone, and கேமராக்கு Sony Light 700C sensor. இருந்தாலும் ட்ரெண்டிங்ல நாங்களும் ஏஐயோட கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த புது போனை இப்போ மோட்டோ அறிமுகப்படுத்திருக்காங்க, Moto Edge 15 Neo. and நான் ரொம்ப முக்கியமா கேட்ட விஷயத்தையுமே கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. எப்படி இருக்குன்றத பாத்துருவோம். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்ல நமக்கு வாசனை திரவியத்தை வேற அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சரி ஓகே. ஐயோ, ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ், சிம் எக்ஸ்டர் பின், இது நல்லா இருக்கே. வா, என்ன ஒரு வாசனை. ஆனால் அதிகமாக இருக்கும்போது எனக்கு ஆகாது, அதனால. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தமாக அவங்க லான்ச் பண்ணக்கூடிய எல்லா விதமான கேஸுக்கும், விச் இஸ் அ குட் மூவ். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அடுத்தபடியாக ஃபோன் இல்லையேன்னு வருத்தப்படுவேன். ஏற்கனவே எடுத்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டோம், அதுவும் காமிக்கிறேன். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நமக்கான கேபிள் டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் இவங்க பேண்டோன் கலர் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு 3 கலர் வந்து இருக்குது. அண்ட் இதில் வீகன் லெதர் ஃபினிஷிங் தான் வந்து இருக்குது. பின்பக்கமாக மோட்டோ பிராண்டிங்கோட பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹார்டும் கிடையாது. பட் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு கிரிப்பியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு கையில் எடுக்கும்போது அதோடைய வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 150-55 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது 170 கிராம்ஸ் கிட்ட இருக்கா? ஓ மை காட், நம்பவே முடியல. லைட்டஸ்ட் ஃபோன் வித் IP68 னு சொன்னாங்க. சரி, எவ்வளவு திக்னஸ்னு பாத்தீங்கன்னா 8.1 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. அண்ட் இதுல நமக்கு military grade certificationம் இருக்குன்னு சொல்றாங்க. இதோ போட்டலாமா? இது 4வது தடவை போறோம். சூப்பர். ஒண்ணும் ஆகவில்லை, தெரியுதா? ஓகே, சூப்பர். இப்போதைக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லதாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவை பாருங்கள், பெசில்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 6.4 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க 1.5K ரெசல்யூஷனில். அண்ட் முதல் முறையாக ஒரு மோட்டோ Edge சீரிஸில் நமக்கு LTPO டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அண்ட் 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 10 பிட்கான பேனல், HDR10+கான சப்போர்ட் இருக்குது. 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 1400 நிட்ஸ்க்கான HBM வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபோனாக கையில் பிடிச்ச மாதிரிலாம் ஃபீல் கிடையாது. இன் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஃபோன் கொஞ்சம் சின்னதாக கையில் வைக்காதுன்றதுனால ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு 720 ஹெர்ட்ஸ்க்கான PWM DC டிமிங் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மழை காலத்தில் நீங்கள் ஃபோனை வெளியே எடுத்துட்டு போனாலும் யூஸ் பண்ண முடியும். தண்ணீர் மேலே விழுந்தாலும் அதற்கான காரணம் ஸ்மார்ட் வாட்டர் டச் அது இருக்கு. நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் பார்ப்போம்ல, அதே தான். ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே கேளுங்க. சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் பின்பக்கமாக மொத்தமாக 3 கேமராஸ் வந்துருக்கு. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான Sony Light 700C சொல்லக்கூடிய சென்சர் OIS சப்போர்ட்டோட வருது. 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் பிளஸ் மேக்ரோ விஷனுக்கான சப்போர்ட்டுமே வருது. 10 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. 30x வரைக்கும் AI ஜூம் இருக்கான். பார்க்கலாம். செல்ஃபியில் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வித் குவாட் பிக்சல் டெக்னாலஜியோட இருக்கு. சார், இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது அப்படியே கொஞ்சம் பாருங்க. அவுட்டோர்ல ஓரளவுக்கு நார்மலான லைட்டிங் கண்டிஷன், கொஞ்சம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி சன் எல்லாம் ரொம்ப அடிக்காத டைம்ல எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்கின் டோனுமே நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு, டீடைல்ஸும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் ரொம்ப வெயில் நேராக அடிக்கும் போது அந்த சன்லைட்ல போய் எடுக்கும் போது மட்டும் ப்ராசஸிங் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. என்னுடைய ஸ்கின் டோனே பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் டிரெக்ஷன் வந்து நல்லா தான் இருக்கு. 85 mm அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஜூம்ல எடுக்கும் போது உங்களுக்கு அதில் ப்ராசஸிங் இன்னும் பெட்டராகவே இருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இதை விட ஒரு நல்ல குவாலிட்டியை கண்டிப்பா மோட்டோல வந்து கொடுக்க முடியும் கன்சிஸ்டன்ட்டா. சோ அது ஒரு அப்டேட் கொடுத்து எல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் பண்றாங்களான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா 4K 30 fps எடுத்துட்டு இருக்கோம். செம்ம வெயில் அடிச்சிட்டு இருக்கு. டைரக்டா இப்ப கேமரா மேல அப்படியே ஷேடோ பக்கம் வாங்க. அப்படியே ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு வந்து பாருங்க. 4K 30 fpsல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, ஆடியோ, வீடியோ, ஃபோக்கஸிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு கேமராவில் 4K எடுக்க முடியுது செல்ஃபியில். வீடியோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. ஸோ வெயிலெல்லாம் போனால் எப்படி தான் இருக்கும். இப்போ அப்படியே ஷேடோக்குள்ளே போனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி. மற்றபடி கூகுள் கூட சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பலவிதமான ஃபீச்சர்ஸில் மேஜிக் எடிட்டர், மேஜிக் எரேசர், ஃபோட்டோ அன்பிளர், போர்ட்ரேட் பிளர் ப்ளஸ் போர்ட்ரேட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்கை கலர் பாப்பு, சினிமேட்டிக் ஃபோட்டோ அப்படின்றது போலையும் சரி, ஹரிசான் லாக், இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் இருக்கு. அண்ட் மேட் வித் ஏஐ மேஜிக் கேன்வாஸ் இருக்கு. நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இமேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4310 mAh பேட்டரி இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 68 வாட்கான சார்ஜர், 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இதில்
இருக்கிறது ஒரு ப்ளஸ். சரி, இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். ப்ராசஸர் இதில் டைமென்சிட்டி 7300 சொல்லக்கூடிய ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் வந்து முக்கியம். ஸோ இதில் நாங்கள் ரன் பண்ண Antutu பொறுத்த வரைக்கும் 6.7 lakh வந்தது. CPU throttling 75% வந்தது. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.5 வந்ததுங்க. இது எல்லாமே ஏசி ரூம்லாம் வச்சு பண்ணல. அவுட்டோரில் நார்மல் நாங்கள் ஒர்க் பண்ணுற என்வரன்மெண்ட்டில் ஃபேனை போட்டுட்டு மட்டும் தான் எடுத்தோம். ஸோ நார்மல் கிளைமேட்டில் ரூம் டெம்பரேச்சரில் வந்த ஸ்கோர் இது. சரி, ஹீட்டிங் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஹீட்டிங்கே வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் பண்ணும்போது தான் பயங்கரமாக ஹீட்டிங் ஆகும். பட் அந்த சார்ட்லேயே வந்து பாருங்க 36 தான் மேக்ஸிமம் வந்து போச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் இது வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்களா தெரியுது. ஏன்னா அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா ஒரு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ BGMIல உங்களால் ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கேம் பிளே பண்ண முடியுது. HDRல அல்ட்ரா வரைக்கும் நீங்கள் கேம் வந்து விளையாடிக்கலாம். ஸோ நாங்கள் விளையாடின கொஞ்ச நேரத்தில் கேம் பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருந்தது. பட் இந்த ஃபோனை இன்னும் ஃபுல் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்க. அதில் கேம் பிளே எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேனா ஒரு லைக் கொடுங்க. RAM மற்றும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. 8GB RAM 256GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. அண்ட் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த ஸ்டோரேஜ் டெஸ்ட்டையும் நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஏன்னா அவங்க UFS 2.2 யூஸ் பண்ணியிருந்தாலும் அது 3.1 அளவுக்கு உங்களுக்கு வேகமாக இருக்கும்ன்றது போல சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. VoNR சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6E இருக்கு. Bluetooth 5.4 NFC அப்படின்றது போல தேவையான மேக்ஸிமம் விஷயங்களை போட்டு தள்ளிட்டாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Android 14 கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான Hello UI இதில் இருக்கு. எஸ், அந்த Hello UI இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் 2 நாளாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருந்துச்சு. ஆப் டு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ஆப்டிமைசேஷன் வேற லெவல் இருந்துச்சு. UI உடைய ஸ்மூத்னஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கு. நீங்கள் கிராஸ் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஆப் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறது, ஃபைல் ட்ராப்பாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டன்ட் ஹாட்ஸ்பாட் போடுறதா இருக்கட்டும், இல்லை யூனிஃபைட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், யூனிஃபைட் கிளிப் போர்டு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு வெப்கேம் போன்ற பலவிதமான விஷயங்களை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம், நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்த விஷயம் என்னன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்குற ஸ்மார்ட் போன்லயுமே 5 வருஷம் 4 வருஷமாச்சு மினிமம் கொடுங்கன்னு சொன்னேன். இவங்க ஒரு படி மேலேயே போய் 5 OS அப்டேட் சப்போர்ட் பண்ணி அதை கொடுக்குறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே செஞ்சாங்கன்னா ப்ராப்பராக பக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மற்ற எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். இந்த செக்மெண்ட்டில் கூட நாங்கள் வந்து ப்ராப்பராக அப்டேட் கொடுப்போன்றதை சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா. அண்ட் மற்றபடி எட்ஜ் கஸ்டமர்ஸ்க்காகவே மோட்டோ ப்ரீமியம் கேருடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 24/7 வாட்ஸ்அப் சேட் பாக்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும். டெடிகேட்டட் காலிங் லைனும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீயாக ஸ்டாண்ட் பை டிவைஸும் வந்து இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூனா தரத்துக்கான சான்சஸ் இந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 22,999, that is 23,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் 16ஆம் தேதி சாயந்தரம் 7ல இருந்து 8க்கு ஒரு ஃபிளாஷ் சேல் வேற இருக்க போதான். அது இல்லாம Flipkart உடைய பிக் பில்லியன் டே 24 செப்டம்பர்ல அபிஷியலா வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்லாம் வரும் இல்லீங்களா, அந்த சேல்ல வந்து இது அபிஷியலி வந்து சேலுக்கு கொண்டு வர போறதாவும் வந்து சொல்லிருக்காங்க. 25,000 ரூபாய்க்குள்ள இது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா இருக்கா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படினாலுமே மறக்காம உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சீக்கிரமா கொண்டு வரேன். சோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.